வச்சுக்கோ. தேங்க்ஸ்க்கா. என் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி வச்சு கதற விடுவானுங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் கோடம்பாக்கம், இப்படி ரைட் எடுத்தா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாக்கிங்ஸ் வரும் கைஸ். எனக்கே தெரியல நான் இந்த வீடியோக்கு எவ்வளோ ட்ரோல் வரும்னு சொல்லிட்டு. அவன் ட்ரை பண்ணி வீடியோ போடுறானோ இல்லையோ, என் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி வச்சு கதற விடுவானுங்க. அப்படியா இப்படியா குடிஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு. ஏன்பால கூடு நீயும் பையா. சாரி. It's preparing. It's preparing. Okay, okay, I wait. Bags. Yeah. ஆர்டர் பண்ணி வச்சு மொத்தம் வரும். தேங்க்ஸ் பையா. வா, நம்ம வண்டி இங்கேருந்து பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போதான் நிறைய வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த டைம்ல ஏதாவது இந்த லாக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. எனக்கும் டவுட்டுங்க, நிறைய பேர் இந்த ரீல்ஸ்லாம் போடுறாங்க, நம்ம தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி போடுறாங்கன்னு தெரியல. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் என்ன கேட்டா எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்ட்ன்றானுங்க. என்னது பெரிய கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு இல்லாதா அது நினைச்சுக்கோதால. அந்த அண்ணன் நம்ம கிட்ட பேக் வந்து திறந்துருக்குங்க. ஆனா அதான் நம்ம சொல்ல வந்திருக்காரு. ஆனா சத்தியமா பேசுறது புரியல. பேகுன்றாரு. ஜாலியா இருக்காங்க. நானும் ஒரு இடத்துல இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸு ஜாலி. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேர் தான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் பர்சனல் சொல்றது அவ்வளோ எனக்கு பிடிக்காது. பர்சனல் ப்ரொஃபஷனல் அப்படிதான் இருக்கணும். இந்த பிரிட்ஜு பேர் தாங்க உஸ்மான் ஃப்ளைஓவர். ஒற்றி பாரடி மண்ணே தேவர் காலடி மண்ணே. இந்த சந்தில் இருக்குங்க பசங்க லொக்கேஷனு. பார்த்தா ஃபேப் பட்டன்ஸ் போட்டிருக்கு. காயத்ரி, வெறும் ஸ்ட்ரீட் நேமு பார்த்தசாதிபுரம், பார்த்தசுவாமி புரம், டி நகர், சென்னை. அதுதாங்க போட்டிருக்கு. நீங்கள் கால் பண்ணலாம். சமூக ஊடக விளம்பரங்கள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் விரைவான பணத்திட்டங்கள் போன்ற கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் சைபர் கிரிமினல்களால் விதிக்கப்பட்ட வலையாக இருக்கலாம். பலியாகாதீர்கள். இது போன்ற சம்பவங்களை உடனடியாக தேசிய சைபர் நம்மளே அர்ஜென்ட்டுக்கு ஒரு கால் பண்ணா இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றானுங்க. காரை நல்லா இருக்கு பாருங்களேன், மினி கூப்பர். வீடியோ சூப்பராக இருக்கு.
ஹலோ சார். ஜொமேட்டோலேருந்து கால் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அந்த ரைட் ஹேண்ட் சைடு வாங்கினா செட்டு ஒன்று இல்லை, ஆனால் கார் போட்டிருக்கேன். இங்கே ஃபேப் ஹோட்டல்ஸ்னு ஒன்று இருக்கு, அங்கேயா? அந்த ஃபேப் ஹோட்டல் அது பக்கத்தில் இருக்கும், பில்டிங் இருக்கா, அரச மரம் போட்டு எஸ் சார். அவங்க செட்டு செட்டு இருக்குவாங்க. ஆ கார் வாஷிங் வந்து போட்டிருக்கா செட்டு. இல்லை, இங்கே விஸ்மி சிக்கன் சென்டர்னு ஒன்று இருக்கு. சிக்கன் சென்டர் பக்கத்தில் ஒரு வழி போல ஆமாம், ஒரு சந்து மாதிரி இருக்கு. அது ஒன்று வாங்க. ஓ, செகண்ட் ஃப்ளோர் வாங்க. அது உள்ள செகண்ட் ஃப்ளோருங்களா? பக்கத்துல இல்லை, கேட் இருக்கா, சிக்கன் கடை பக்கத்துல ஓகே சார். ஒன்று வாங்க. ரைட் ஹேண்ட் ஓகே சார், ஷோர் சார். செகண்ட் ஃப்ளோர் பக்கத்தில் வெளியே போய் வெல்கம் பண்ணுறேன். செட்டு போயிருந்து கார் செல்லு அந்த ஷெட்டு பக்கத்து இல்லைங்களா? ஷெட்டு பக்கத்தில் ஒரு கேட் இருக்கு, அந்த கேட்டு தானே? எதிர்க்க வெளிப்பாடி இருக்கா, அது சிக்கன் கடை பக்கத்துலயே வழி இல்லைன்னா அவங்க ஆமாக்கா, பக்கத்தில் ஒன்று இருக்கு. கேட்ல சுரேஷ் கார் வாஷிங் போட்டிருக்கா. ஆமாம், சுரேஷ் கார். கார் வாஷ் எதிர்க்காக ஒரு கேட் போட்டிருக்கா, கேட்டு பக்கத்துல ஒரு படி. ஆமாக்கா, கேட் பக்கத்துல ஒரு படி இருக்கு. வா மேலே ஏறி வா. செகண்ட் ஃப்ளோர். ஓகேக்கா. கேஷா ஜிபேவாக்கா? சரிங்கக்கா, இந்தாங்க. இந்தாங்க.
இல்லைக்கா. சரி ரைட். கஸ்டமர்கிட்ட டீ கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளம்புறோங்க. இந்த இடமே கொஞ்சம் இருட்டாக இருக்கனால கொஞ்சம் ஹாண்டடாக இருக்குது. நிறைய கார்லாம் நிற்கிறேங்க, செம்மையாக இருக்குது. இந்த வீடு இருக்கே செம்மையாக இருக்குங்க. கார் அதை விட பயங்கரமாக இருக்குது. வாங்கலாம், நம்மளும் ஒரு நாள் வாங்கலாம். நானே ஃபஸ்ட்டு மினி கூப்பர் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவானுங்க. இப்போ தான் என்னடா இது கார் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். இப்போ தான் தெரியுது அதோட டேஸ்ட்டு. ஆனால் கார் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்குங்க. அடுத்த ஒரு காரு அடுத்தது வாங்கினா ஹைபஸா இல்லைனா கார் தான். எப்போத்துலேருந்து தோண ஆரம்பிச்சுன்னா நான் நைட்டில் ஓட்டுவேங்க. அப்போ ரொம்ப குளிரும். நான் இப்போ யோசிச்சுருக்கேன், சரி இந்த நைட் டைமில் கார் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கார் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. காலேஜ் டைம்னா கார்லாம் இருந்தாலே ஒரு கெத்து. அழகாக காரில் போனோமா, ஜாலியாக இருந்தோமா, ரைடு அந்த மாதிரி போனோமா, ஜாலியாக இருக்கும். சில சக்ஸஸ்ஃபுல் பிளேயர்கிட்ட தாங்க நான் கற்றுக்கிட்டேனே. ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து தேவையில்லாமல் 2 கேட் இருக்குது, படிக்கட்டடியாக கேட் இருக்குது அப்படின்றாங்க. லிட்டில் கன்ஃபியூஷனில் போய் பார்த்தா மேலே தான் மாடி தான் இருக்குது. அப்புறம் தான் தெரியுது அவங்க உள்ளே சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு. இதுதான் நான் ரொம்ப கடுப்பு. கேமரா ஒன்று யூஸ் பண்ணுறதா இருக்குது. எனக்கு ராஜா வான்னா வாழறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். இருங்க, திருப்பி அந்த மாதிரி லொக்கேஷன் போட்டு போகலாம் வீட்டுக்கு. அப்போ தான் போகிற வழியில் கொஞ்சம் மாதிரி திடீர்னு ஆட்டோ வந்து நிற்கும். கைஸ் இப்போ ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்களும் டிரான்ஸ்ஜெண்டர் தான். டிரான்ஸ்ஜெண்டர்னாலே நிறைய பேர் தப்பாக நினச்சிடுறாங்க. ஆனால் சில பேர்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. பண்ணி கேட்டால் தரது, மரியாதை ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளை. டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறனாலலாம் எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. பெட்ரோல் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக ஓட்ட தேவையில்லைங்க, பொறுமையாக ஓட்டலாம். நான் இங்க யாரடி, நீதான் மொத்தம் பாரடி, காதல் ரேக ஏதடி, நீதான் மொத்தம் பாரடி, அண்ணன் கொடி கிளி ஓங்குளார உன்னால காயம் போய் கண்டு மறி கண்டாடி யான் பாட கூடு நம்ம சேர்ந்து கொட்ட பூ மரம் மலர் மலரா புரியும் கண்ணாடி கண்ணாடி மோதும் கண்ணாடி பூவே என்னவிதாடி. நான் ஏன் இதுக்கு வந்து மச்சாங்கள மோட்டர் லாக் தனியாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, நைட் டைமுங்க திரும்பி என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. திரும்பி யாராவது நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணலாம், எல்லாமே இருக்கு. என்னடா இவன் நெகட்டிவா பேசுறான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கும் தெரியுது, இப்போ நான் ஓட்டுறேன்னா இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னா. பட் அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்கேன், இப்படிலாம் வேணா அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. பிரச்சனை இல்லை, இதை வேணா பார்த்துக்கலாம். பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பயந்து உட்காராம எதிர்த்து நின்று நம்ம இது பண்றதுதாங்க இருக்குங்க ரொம்ப கெத்து. கெத்துன்னு பார்க்கலாம்னா இது ரொம்ப நல்லது. இட்ஸ் பெட்டர் டு சால்வ் தி சொல்யூஷன், சி சால்வ் தி ப்ராப்ளம். இங்கிலீஷே வளர்றேன் பாருங்க. இந்த லாலாம் எனக்கு பிடிச்சவங்க பார்த்து ஒரு கமெண்ட் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் மறந்துருப்பாங்க நேரம். எனக்கு மறந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ நான் வச்சு நான் என்ன பண்ற போறேன், அதே மாதிரி என்ன நான் வச்சு நீ இருந்து நீ என்ன பண்ண போற, அந்த ப்ராக்டிக்கல் பாருங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஏதாவது ட்ரிப்பு இந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து நான் சொல்லுங்க சாட்ல. எனக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல, பட் பிடிக்கிறவங்க எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம. காலேஜ்ல ஒரு போரா இருக்க மாதிரி எனக்கு. இப்போ நம்ம ஏதாவது பக்கத்துல இருந்தாங்க அந்த ஏதாவது பேசிட்டு போகலாம், நான் தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன பேசுன்னு தெரியல. புரியுதா, மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்னா அதனால வந்து அவ்வளோவா என்ன சொல்றது, மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கு. தூங்கிட்டே போறாங்க, அந்த நேரம் தூங்காம இருக்கிறவங்க சரி. இவன் கூட ஏன் கீழே ஏன் உள்ளாரவனால காயா வழி கொண்ட நடைவு தந்த நடி ஏன் கூட நம்ம சேர்ந்து விட்ட பூ மரம் மலர் மலரா ஒழியும் கண்ணால கண்ணாடி கண்ணாடி போகுதே நீதாண்டி அடி என்ன அடிவான் அழகியே இது தள்ளாடுதே அழகியே கொஞ்சம் முன்னாடிவா அழகியே ரோமியோ ரோமியோ ராத்திரி ரோமியோ நான் தான் ஜூலியட் ஜூலியட் யார் அந்த ஜூலியட் 1,00,000 பெண்கள் கண்ணாடி வந்து கொடி ஆசை நெஞ்சில் உண்டு பெண்கள் நன்றி புரிந்து கொண்டா இட்ஸ் Saturday night let's party all night பவன் 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 ஆண் பெற்ற வெற்றிக்கு பின்னால் பொறுப்பான் என்ன சொல்வாள் நீ எங்கே எங்கே நிலவ. இப்போ கூட நான் அந்த டைம்ல நான் சும்மா வெளியில தான் ஓட்டிட்டு இருப்பேன், ரொம்ப முடியல அப்படின்னா தான் நான் தூங்க போவேனே. ஆனா நேற்றுலாம் செம்ம வேலைங்க, சத்தியமா வீட்டுக்கு வந்து ஒரு 5 மணிக்கு படுத்தேன். அது படுத்தேன் எத்தனை மணிக்கு எழுந்துனீங்க, சாயங்காலம் 6 மணி தான் எழுந்துனேன். அப்போ கூட வீட்டில் சாப்பிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டா அப்படியே தூங்கி கலவுற மாதிரி சொல்லிட்டு நான் சாப்பிடவே இல்லை. அப்படியே நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வாங்க மாட்டேன் போட்டு மாதிரி இருந்தது. நான் பஸ்ஸு எப்படிதாங்க ஓட்டிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஏர்னிங்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, ரேப்பிடோ போகணும்னு பார்த்தா ரேப்பிடோ வந்து நமக்கு கொஞ்சம் செட் ஆகாது. ஜஸ்ட் பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும். என் வண்டி ஏறினும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கா, அதனால சரி எதுக்கு நம்ம திருப்பி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. ரிஸ்க் எடுக்கலாம், ஆனா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏதாவது லைஃப் டிசிஷன்ஸ் அந்த மாதிரி வேணா எடுக்கலாம். ரிஸ்க் எடுத்தாதாங்க ஆனா நெக்ஸ்ட் போக முடியும். அதுக்காக கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா தான் பார்த்தேன். இந்த 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி இருக்குங்க. நைட்டு தலையா போறாங்க முறுக்கிட்டு. நம்ம போகலாம், நம்ம இந்த R15 MT எல்லாம் போகக்கூடாது. அந்த ட்ரீம்லாம் எப்பவுமே பெருசு தானே, நம்ம ஹைபஸ் அந்த மாதிரி தான். கூட அவ்வளோதாங்க, நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இதுதான் நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணோம்,
நம்ம டேரெக்டாக ஷோன் பார்க்க அங்கே வரும். ஷோன் பார்க்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தோன்னா நம்மள போய்ட்டு நம்ம வீடுங்க. லொக்கேஷன் தான் சொல்லுவேன், லொக்கேஷன் தான் சொல்லிருக்க மாட்டேன், பட் மேப்பில் தெரியாமல் வந்துருச்சு. எனக்கே தெரியல இந்த லாக் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்க 4 பேர் பார்க்கலாம். மறக்காம உங்க பொண்ணான கையை எடுத்து அந்த பெல் ஐகான்ல வச்சிருங்க, வச்சு ஆள்னு போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைம் வந்து சேரும். வா, அது கன்றாவான ஸ்மெல் அடிக்குதுங்க. கோல்டன் ஸ்பேரோ ஏனஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃப் இது ரொம்ப சாரோ, மாஸ்தான் ஸ்பேரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கி முட்டு எட்டு வேற யாரோ, சொல்லாம என் மனச பொழுந்து சுட்டியே, உள்ளார ஓடி வந்து உடஞ்சுக்கிட்டே, கல்லார முன்னால வார. ஜாகிங் போறாங்க ஒருத்தர். ஜாகிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்துங்க. நானும் ஒரு காலத்துல இருந்தாலும் யோசிச்சுட்டு இருந்தேன், செஞ்சேன். ஆனா என்ன, ஒரு மேக்ஸிமம் 1 வீக் அவ்வளவுதான். அண்ட் கைஸ், மறக்காம வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் வந்து எனக்குமே இதுதான் இருந்தது மற்றவங்க சொல்லும் போது. ஆனால் சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாழ்றது ஒரு வாழ்க்கை, நான் சந்தோஷமா வாழ்ந்து நினைப்போம். பட் திடீர்னு நம்ம ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டோம்னா எதுவும் பண்ண முடியாது. அப்போ சொல்லுவாங்க பேச வரா கார்த்தி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதுதான் இதுதான் கரெக்டு. ஹெல்மெட் போட்டு போங்க போய் செஞ்சு. இல்லை ஹெல்மெட்லாம் போட மாட்டேன், எனக்கு கிட்ட கொஞ்சம் ஆசை இருந்தால் நீங்கள் காரம் கிடையாது. ஏன் கூடுமையா நம்ம சேர்ந்து கொட்ட பூமரம் மலர் மலரா பொழியும், கண்ணாடி மூடும் கண்ணாடி பூவே தாண்டி, உள்ளார வேணும் உள்ளார வேணும் வேற எதுவும் வேணாது. நானும் யோசிச்சு வச்சுட்டு இருந்தாங்க என் வண்டி வாங்கிட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன, வண்டி இஎம்ஐ எக்ஸ்பிரஸ் மாடிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸ்லாம் ரொம்ப ஆகணும்னாங்க. அதான் டிஸ்க்கு கூட போடலாம்னு தெரிஞ்சேன். டிஸ்க்கு போட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் லுக்கும் நல்லா இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்க்லாம் போடாத, இதே வச்சு ஓட்டு, இதுவே கரெக்டான இதுதான், கரெக்டான பிரேக்கிங் சிஸ்டம் தான், டிஸ்க்லாம் போட்டு என்ன பண்ண போகிற, அதெல்லாம் ரிப்பேர் அதெல்லாம் ரொம்ப செலவு வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ இந்த செலவும் இல்லை அப்படின்னா நான் வந்து வந்துருப்பேன். நம்மகிட்ட இப்போ கொஞ்சம் செலவு இருக்கு, அதனால அப்படியே நான் மறந்துட்டேன். ஏன் கூட இவ்வளோ நேரம் வைப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டினேன், இப்போ ஓப்பன் பண்ணி ஓட்டலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வைப்பர் ஏதாவது தொடக்கணுங்க. செம்மையா இருந்தது அந்த பைக்கு கவாசக்கி. எனக்கு ஒரு காலத்துலலாம் நிஞ்சா எஸ்டிஆர் மேலே ஒரு செம்ம ஈர்ப்பு இருந்தது. செம்ம பைக்கு தான் இருந்தேன். ஆனால் நான் எப்போ ஐபுசாவை பார்த்தேனோ அப்பயும் நான் அது மாற்றுறேன். ஐபுசா தான்டா எல்லாம்.